இன்னைக்கு ரெட் பீன்ஸும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் ரெட் பீன்ஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7 மணி நேரம் ஊற விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்த குழம்பு பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த ரெட் பீன்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அரை மூடி தேங்காவை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டு கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவினீங்கன்னா ரெட் பீன்ஸ் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.